சாப்டர் 25. உன் ரகசியம் யாவும் அறிய மறுஜன்மம் கேட்டேன். உன்னில் இருக்கும் புதையலை அடைய இனியும் பிறப்பெடுப்பேன். உன் உள்ளம் திறந்து சொல்லும் வார்த்தைக்கு தினம் தவம் கிடப்பேன். உன்னில் கலக்கும் நிமிடங்கள் உரைய அடம் பிடிப்பேன். என்னடா பேசாம இருக்க? ஏதாவது சொல்லித் தொலைடா. விக்ரம் வெடித்து கொண்டிருந்தான். அமைதியாக இருந்த செழியன் அவனை பார்த்தபடியே சொன்னான். தெரியலடா, இதையே தான் நானும் எனக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கேன். பிரகாஷ் அவளை காதலிக்கிறதா சொன்னப்போ கூட என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால தான் இது வரைக்கும் யார்கிட்டையும், ஏன் உன்கிட்ட கூட சொல்ல மனசு வரல. வீட்டில் முதல் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் ஒரு பேச்சுக்கு முகில் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ ஏதோ என் உயிரில் பாதி என்கிட்ட இருந்து அறுத்து எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்போவே முடிவு பண்ணேன், அவள் என்ன பண்ணி இருந்தாலும் சரி, எவ்வளவு கெட்டவளாக இருந்தாலும் சரி, அவளை விடக்கூடாது, என் கண் முன்னாடியே வச்சிருக்கணும். ஒரு நாள் கூட அவளை விட்டு பிரியக்கூடாதுன்னு. அவளை கஷ்டப்படுத்தணும்னு தான் டான்ஸ் கிளாஸ் போகக்கூடாதுன்னு சொன்னேன். அவள் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. அவளோட அமைதி என்னை அசைச்சுது. காலையில் முடிவு பண்ணேன், இன்னைக்கு அவளை கூட்டிகிட்டு போகணும்னு. இதெல்லாம் என்னன்னு தெரியலடா. ஆனால் எனக்கு அவளை விட மனசு இல்லை. அவள் எனக்கு வேணும். அது மட்டும்தான் மூளையில் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு பெருமூச்சுடன் சொல்லி முடித்தான். ஏன்டா இப்படி இருக்க நீ? உனக்குள்ள இருக்கிற உணர்வுகளை கட்டுப்படுத்தி வச்சு வச்சு இப்போ என்ன நிலையில் இருக்க தெரியுமா? விருப்புக்கும் வெறுப்புக்கும் ஒரு நூலளவு தான் இடைவெளின்னு சொல்லுவாங்க. நீ மலரை வெறுக்கிறதா நினச்சி நினச்சி விரும்ப ஆரம்பிச்சிட்ட. இனிமேலாவது அதை ஒத்துக்கோட. சொல்லி புரிய வைக்க காதல் ஒன்றும் பாடம் இல்லை, அது வாழ்க்கை. அதை நீ தான் உணரணும். சொல்லிவிட்டு விக்ரம் சென்று விட்டான். அப்படியே கண்மூடி இருக்கையில் சாய்ந்து விட்டான். கண்களில் அனிச்ச மலர் அழகோவியமாய் வந்து சிரித்தாள். என்னடி அந்த தீபக், நீ அவனை காதலிக்கிறதா சொல்லிட்டு இருக்கா? ஆருத்ராவின் தோழி விஷாக்கா கேட்டாள். உனக்கு யார் சொன்னா? ஆருத்ரா அடக்கப்பட்ட கோபத்துடன் கேட்டாள். யார் சொல்லணும்? காலேஜ் ஹாட் டாபிக்கே நீதான். முகம் சிவக்க அவளை கடந்து போனாள். எங்க போறாரு? அவள் பின்னோடே ஓடினாள் விஷாக்கா. அங்கு மரத்தடியில் அமர்ந்து தன் தோழர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் தீபக். வேகமாக சென்ற ஆருத்ரா அவனை சொடக்கிட்டு அழைத்தாள். அவனும் திரும்பி பார்க்க மற்றவர்கள் ஏதோ பார்வை பரிமாறிக்கொண்டனர். இவளை நோக்கி வந்தவன், ஹாய் பேபி என அவள் தோள் தொட போக அவன் கையை தட்டி விட்டுவிட்டு ஓங்கி கன்னத்தில் அறைந்தாள். அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து நின்றனர். விசாகா ஓடி வந்து அவளை பிடித்து கொண்டாள். என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை காதலிக்கிறதா சொன்னேனா? ஏதோ நல்ல குடும்பம்னு கேள்விப்பட்டதால வீட்டில் பேசுன்னு சொன்னேன். ஆனா நீ பண்றத பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்லை. காலேஜில் சொல்லி பந்தா பண்ண ஒரு பொண்ணு வேணும், அவ்வளோதான். இல்லை, இன்னொரு முறை என் பேரை கூட உன் வாயால் சொல்லக்கூடாது. சொன்ன, இப்போ வெறும் கையால் வாங்கின, அப்புறம் எதில் அடிப்பேன்னு சொல்ல மாட்டேன், செய்வேன். சொன்னவள் விசாகாவை கூட்டிக் கொண்டு வகுப்பிற்கு சென்றாள். டேய், என்னடா இது? தீபக் அசையாமல் நிற்கவும் அவன் நண்பர்கள் ஓடி வந்து கேட்டனர். ஒரு வார்த்தை கூட பேசாமல் நிற்பவனை அனைவரும் கேவலமாக பார்த்தனர். ஏண்டா, உனக்கு பொய்யா லவ் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? அவளை சும்மா பார்த்தாலே கண்ணால் எரிச்சிடுவா. அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா? அதான்டா, நச்சுன்னு அடித்து புரிகிற மாதிரி சொல்லிட்டு போகிறாளே. இவன் பேச்சை கேட்டு வேற யார்கிட்டையும் போய் இதை பற்றி பேசல. பேசியிருந்தோம், அவ்வளவுதான். இந்த அறை எங்களுக்கு விழுந்திருக்கும். வாங்கடா போகலாம். இவனுக்கு ஷோ பண்ண நாம தான் கிடைச்சோமா? அனைவரும் கிளம்பி விட அவமானத்தில் நின்றான் தீபக். என்ன மச்சான், நம்ம மலர் தங்கச்சிய அந்த தீபக் லவ் பண்ணுறேன்னு காலேஜ் முழுக்க சொல்லி வச்சிருக்கான். முகிலின் நண்பன் ஃபோன் பண்ணி சொன்னான். என்னடா நடந்துச்சு? முகிலின் கையில் பைக் பறந்தது. ஆமாண்டா, இன்னைக்கு அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த பொண்ணு அவனை எல்லார் முன்னாடியும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதானே பார்த்தேன். நம்ம ருத்ரா கிட்ட நம்மளே நெருங்க முடியாது, இவனெல்லாம் ஒரு ஆளா? என்ன நினைத்தவன், இதோ வந்துட்டேன்டா.
என்று காலேஜ் வந்ததும் அவன் நண்பனின் தங்கையான விசாகாவிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தான். அப்போது தீபக் அவளை தொட வந்தது, ஆரு அவனை அடித்ததும் தெரிந்தது. உடனே அவனை தேடி போனான் முகிலன். தீபக்கிற்கு தெரியும் முகிலனை பற்றி. ஏற்கனவே ஆரு அடித்ததில் கடுப்பில் இருந்தவன் முகிலனை பார்த்ததும் இன்னும் கடுப்பானான். அவன் அருகில் வந்த முகிலன் அவன் கன்னத்தை பார்த்துவிட்டு சிரித்து விட்டான். பா, என்ன அடி, கண்ணம் இப்படி பன்னு மாதிரி வீங்கி கிடக்கு. முகிலா, கவனம், உன் பப்ளி மாஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், உஷாரா இரு என மனதிற்குள் சொல்லி கொண்டான். என்னடா, என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? தீபக் தான் ஆரம்பித்தான். அதில்ல தீபக், உன் மேலே கொலவெறியில் வந்தேன். ஆனால் என் ஆறு உனக்கு தந்த அடியை பார்த்ததும் உன் மேலே இருந்த கோபம் போய் பரிதாபம் தான் வருது. அதனால் சொல்கிறேன், பழைச்சிப்போ. இன்னொரு முறை அவள் இருக்க திசை பக்கம் கூட தலை வைக்கக்கூடாது. அப்படி நடந்தது உனக்கு அப்புறம் தலையே இருக்காது, சரியா என அரை வாங்கிய கன்னத்திலே தட்டினான். அவன் ஆ என அலறவும், அடி பலந்தாம் போல என கூறியபடியே ஒரு விரலை நீட்டி பத்திரம் கூறிவிட்டு போய்விட்டான். தீபக்கிற்கு எரியும் நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றியது போல் இருந்தது முகிலனின் பேச்சு. அப்போதே ஆருவை நாடி செல்ல துடித்த மனதை கட்டுப்படுத்தி வகுப்பிற்கு சென்றான். மாலையானதும் ஆருத்ராவிற்காக காத்திருந்தான். ஆனால் விசாகா மட்டுமே வந்தாள். அவளிடம் ஓடிச் சென்று, இங்கம்மா உன் ஃப்ரெண்டு என்றான். அவளுக்கு தலைவலிக்குதான், கொஞ்ச நேரம் தனியாக இருக்க போறேன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டா. கிளாஸ் ரூமில் இருக்கா. சரிம்மா, தேங்க்ஸ். அவளது கிளாஸுக்கு போனான். அங்கு தலையை இரு கைகளிலும் தாங்கி பிடித்தபடி அவள் அமர்ந்திருந்த கோலம் நெஞ்சை கசக்கியது. அவள் அருகில் சென்று, ருத்ரா என அழைத்தான். நிமிர்ந்து பார்த்தவள் மீண்டும் அப்படியே தலையை சாய்த்து படுத்து கொண்டாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தது. எதுக்கு இப்படி இருக்க, இப்போ என்ன ஆச்சு என்றான். விழுக்கென நிமிர்ந்தவள், ஆமாம், உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு ஏதும் இல்லை, ஆனால் எங்களுக்கு தான் எல்லாமே என கொந்தளித்தாள். அப்படி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. அங்கே அவனை தைரியமாக அடிச்சுட்டு இங்கே வந்து கண்ணை கசக்குவாங்களா? என்னோட ருத்ராவை பற்றி எவ்வளோ பெருமையாக நினச்சிட்டு இருக்கேன், நீ இப்படி இருக்க. ஐயா சாமி, நான் தான் இந்த காதலே வேண்டான்னு சொல்கிறேனே, அப்புறம் ஏன் என்னை தொல்லை பண்ணுறீங்க? அவனை பார்த்து கையெடுத்து கும்பிடு போட்டு சொன்னாள். நான் காதலிக்காமலே அவனை காதலிச்சதா காலேஜ் முழுக்க சொல்லிட்டான். நீங்களும் அதே போல ஊர் முழுக்க சொல்லிடுங்க, சரியாகிடும். கோபமாக கூறியவள் எழுந்து வெளியே போனாள். அதற்குள் முகிலன் அவள் முன் வந்து தடுத்தான். ஏண்டி, அவனும் நானும் ஒன்னா? அவன் விழிகள் சிவந்து விட்டது. இது வரைக்கும் உன்னை தொல்லை பண்ணியிருக்கேனா, இல்லை யார்கிட்டையாவது சொல்லியிருக்கேனா? ஃப்ளவர் கிட்ட கூட சொன்னதில்லடி. இப்படி அசிங்கப்படுத்துற, இனி உன் கண்ணு முன்னாடி கூட வரமாட்டேன். அப்போவாவது என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. கோபத்தில் ஆரம்பித்து ஆதங்கத்தில் முடித்தான். கூறிவிட்டு அவன் வெளியே போக செல்ல அதற்குள் யாரோ வகுப்பறை கதவை மூடிவிட்டனர். ஏய், யாரது? நாங்க உள்ள இருக்கோம், கதவை தரங்க என கத்தினான். ஆர்வம் வந்து கதவை தட்டி இழுத்து கத்தினாள். இருவருக்கும் வியர்த்து விட்டது. யாராவது இருக்கீங்களா என கத்தி கத்தி கூப்பிட்டனர். வெளியில் மனம் இனிக்க அவர்கள் கத்துவது காதில் தேனாய் பாய குரூர திருப்தியுடன் அங்கிருந்து ஆறான் தீபக். சாப்டர் 26. மலர் மலர்ந்து வரும்போது தென்றல் அதை தீண்டி காதல் சொன்னது காதல். இந்த காதலில் விசித்திரங்கள் நிறையவே இருக்கிறது. விரும்புபவரை வெறுப்பதும் வெறுப்பவரை விரும்புவதும் எப்படி நிகழும் என தெரியாமலே அது நிகழ்ந்துவிடும். இதுதான் காதல் என்றால் பார்ப்பவர்கள் கேலி செய்வார்கள். காதலின் திரிசங்க நிலையே இன்னும் ஒரு ஜனனம்தான். மலரின் கைபேசி ஓயாமல் அடித்தது. இப்போ இவருக்கு என்ன வந்தது? கிளம்ப சொன்னதும் இல்லாம ஃபோன் பண்ணிட்டே இருந்தா எப்படி கிளம்ப முடியும்? புடவை முந்தியை தோளில் அரைகுறையாய் போட்டபடி ஃபோனை எடுத்து பேசினாள். ஹலோ, என்னங்க, ஃபோன் பண்ணிட்டே இருந்தா எப்படி புடவை கட்டுறது? அதான் நான் இருக்கேனே, நான் கட்டி விடுறேன். என்னது, நீங்களா? முதல்ல ஃபோனை வைங்க, நானே கட்டிக்கிறேன்.
அதான் சொன்னனே. என்றபடி உள்ளே வந்தான் கணவன். அச்சோ என்று பதறியபடியே புடவையை கையில் பிடித்துக்கொண்டு திரும்பி நின்றாள். போனை பெட் மீது போட்டுவிட்டு அவளை நோக்கி வந்தான். இப்போ இங்க எதுக்கு வந்தீங்க? அவளின் பதட்டத்தில் புன்னகைத்தவன் அவள் திரும்பி நிற்கவும் அவளை காணும் அவள் கொண்டான். மெதுவாக அவளை நெருங்கி வந்தபடியே, என்னடி, இது என் வீடு, என் ரூம், என் பொண்டாட்டி, நான் வரக்கூடாதா? பேசிக்கொண்டே அவளை நெருங்கி விட்டான். நான் தான் கிளம்பிட்டு இருக்கேனே, அப்புறம் என்ன, கொஞ்சம் வெளியேறுங்க. அதுக்காகவா இவ்வளோ வேகமா வந்த? பின்புறம் இருந்து அவளின் கைகளை பிடித்தான். அச்சோ, புடவை கீழே விழுது. மீண்டும் பதறியபடியே கையை விடுவிக்க பார்த்தாள். அப்படியே அவளை முன்புறமாக திருப்பினான். கண்களை இறுக மூடிக்கொண்டு நின்றிருந்தாள். ஏகத்துக்கு மூச்சு வாங்கியது அவளுக்கு. என்ன மேடம், எங்க ரேஸ் ஓடிட்டு வந்தீங்க, இப்படி மூச்சு வாங்குது? அவள் பேசவில்லை, கண்களும் திறக்கவில்லை. ஆனா எனக்கு மூச்சே விட முடியலடி. உன்னை பார்த்ததும் மூச்சு முட்டுது, அப்படியே தங்க சில மாதிரி இருக்க. லேசாக அவன் கைகள் தளரவும் சட்டென திரும்பிக் கொண்டாள். பின்னிருந்து அவள் இடையில் கைகோர்த்தவன் அதன் மென்மையில் கிறங்கினான். இத்தனை மென்மையாய் இருக்க இவள் என்ன மேகத்தின் துகளா? அவனுள் கேள்வி பிறந்தது. அனி, இன்னும் எத்தனை நாள் என்னை தள்ளி வைக்க போற? காதோரம் மீசை முடிகள் உரச கிசுகிசுப்பாய் கேட்டான். அவளிடம் பதில் இல்லை. ஆனால் அவன் கையில் விழுந்தது ஓர் கண்ணீர் துளி. மெல்ல கைகளை விடுவித்தவன் அவளை திருப்பி குனிந்திருந்த முகத்தை நிமிர்த்தினான். போதும் நீ அழுதது, இனி நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். கிளம்பி வா, கீழே இருக்கேன் என அவள் கண்ணம் பற்றி நெத்தியில் இதில் பதித்தான். சரி என தலையசைத்தவள் திரும்பிக் கொண்டாள். கதவின் அருகில் வந்தவன் திரும்பி, அனி என அழைத்தான். திரும்பி பார்த்தாள். சும்மா சொல்லக்கூடாதுடி, அப்படியே நச்சுன்னு இருக்க என்று கூறி கண்ணடித்தான். இவள்தான் அசந்து போய் நின்றாள். என்னாச்சு இவருக்கு, இப்படியெல்லாம் பேச மாட்டாரே என பார்த்தாள். வேகமாக உள்ளே வந்து அவளை இறுக்கி அணைத்து மீண்டும் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு போய்விட்டான். ஐயோ, இவருக்கு ஏதோ ஆகிடுச்சு என பயந்தாள் மலர். முத்தமிட்ட இடம் தகித்தது. அப்படியே கால்களை மடக்கி மெத்தையில் அமர்ந்து விட்டாள். இளம் ரோஸ் நிறத்தில் முத்துக்கள் பதிக்கப்பட்ட ஜார்ஜெட் புடவை அவளை இன்னும் அழகாக காட்டியது. அதுக்கு என்ன தம்பி, போயிட்டு வாங்க, ராத்திரி சமையலை நான் பார்த்துக்கிறேன் என கூறிக்கொண்டு இருந்தார் மங்கை. கீழிறங்கி வந்த மலர் அவர் கூறுவதை கேட்டுவிட்டு, அத்தம்மா, நான் ஏற்கனவே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன், சென்னா குருமாவும் பண்ணிட்டேன். எல்லாரும் சாப்பிடும்போது சூடாக சப்பாத்தி மட்டும் போட்டுக்கலான்னு நினச்சேன் என்றாள். இருக்கட்டும் தங்கம், நான் பார்த்துக்கிறேன், அதான் எல்லாமே பண்ணிட்டியே என்றார். சரி அத்தம்மா, நானே வந்து சப்பாத்தி போடுறேன், உங்களுக்கு பசிச்சா 2-3 மட்டும் போட்டுக்குங்க, எல்லாருக்கும் பண்ணாதீங்க, கை வலிக்கும் என்றாள். சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க என்றார் மங்கை. போகலாமா என கண்ணால் கேட்ட கணவனுக்கு கண்ணால் போகலாம் என பதில் சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினர். சேர்ந்து போகும் மகன் மருமகளை பார்த்தபடியே பூரித்து நின்றிருந்தார் மங்கை. இதே போல என் சின்ன பிள்ளைக்கும் ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா அதுவே எனக்கு போதும் என நினைத்து கொண்டார். முதலில் அவளை நடனாளைய அழைத்து சென்றான். வழியில் அவள் எங்கே போகிறோம் என கேட்கவில்லை, இவனும் சொல்லவில்லை. ஆனால் நடனாலய பக்கம் வரும்போது கொஞ்சம் கலக்கமாக இருந்தது. அவன் வண்டியை அங்கே நிறுத்திவிட்டு அவளை பார்க்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் வேணும்னா தூக்கிட்டு போகட்டுமா என்றான் குறும்பாக. அச்சோ, இதேதடா வம்பா போச்சு இன்னைக்கு, அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு என நினைத்து கொண்டாள். இருவரும் உள்ளே செல்ல அவளுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி. முதலில் நடராஜரை வணங்கியவள் ஆசிரியர்களிடம் வணக்கம் சொன்னாள். அனைவரையும் பார்த்து பேசினாள். என்ன மலர், இத்தனை நாள் லீவ் போட்டுட்ட என உரிமையாக கடிந்து கொண்டனர். அவள் பதில் கூறும் முன் செழியன் பதில் சொன்னான். நாளையிலிருந்து வருவா என்றான். குட்டிகள் சில அவளை சுற்றி கொண்டு, அக்கா,
நீங்க ஆடி பார்த்து ரொம்ப நாளாச்சு, வாங்கக்கா ஆடுங்க என்று கூறி இழுத்து சென்றனர். இவனை திரும்பி பார்க்க போ என கண்ணசைத்தான். புடவையை தூக்கி சொருகியவள் ஆட ஆரம்பித்தாள். குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் என பாடல் காம்போஜி ராகத்தில் ஒலிக்க அதற்கு ஏற்றாற் போல ஆடினாள். ஆடி முடித்ததும் அனைவரும் கைத்தட்ட மெய்மறந்து பார்த்திருந்தான் செழியன். பிறகு எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள். வண்டியில் செல்லும்போது அவளுக்கு அவன் என்ன நினைக்கிறான் என தெரியவில்லை. தானாக கேட்கவும் தயக்கமாக இருந்தது. முத்துநகர் கடற்கரையில் வண்டியை நிறுத்திவிட்டு அவள் கைப்பிடித்து மணலில் நடந்தான். அப்போதும் ஏதும் பேசவில்லை. மாமா என இவள்தான் அழைத்தாள். சொல்லு அனி என்றான். நீங்க எதுவுமே பேசலையே என்றாள். பேச முடியல. நீ ஆடினதை பார்த்து உடம்பெல்லாம் செலுத்துடுச்சு என்றான். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கணவனின் பாராட்டை விட வேறென்ன வேண்டும் பெண்ணுக்கு மகிழ்ச்சி கொள்ள? ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை என்றான். என்ன என அவனை பார்த்தாள். இல்ல, இந்த பாட்டு இல்லாம எனக்கு புரியுற மாதிரி ஏதாவது செமி கிளாசிக்கல் ஆட முடியுமா என்றான். என்ன பாட்டு? ஏதாவது நீ ஆடுறத பார்க்கணும், அவ்வளோதான். இவ்வளோ நல்லா ஆடுற, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஆமாம், நீ உண்மையில தப்பு இல்லைங்கிறதே என்கிட்ட சொல்லலை, இதையா சொல்ல போற என்றான். என்ன சொல்றீங்க? புரியல. எதை சொல்கிறான் என புரியாமல் கேட்டாள். இதோ இன்னைக்கு கூட இதோ இன்னைக்கு உங்கூட வந்ததால உன்னோட திறமை புரிஞ்சுது. அதே போல உன் ஃப்ரெண்டை பார்த்ததால உண்மை தெரிஞ்சுது என்றான். யாரை பார்த்தீங்க? என்ன உண்மை? அந்த ஐஸ்வர்யா, அவங்கள பார்த்தேன், எல்லாமே சொன்னாங்க என்று ஐஸ்வர்யாவிடம் பேசியது எல்லாம் சொன்னான். அதோடு சேர்த்து அவன் இவள்தான் பிரகாஷை ஏமாற்றி விட்டதாக நினைத்து கொண்டிருந்ததையும் சொன்னான். அவன் கூற கூற இவள் முகம் மாறிவிட்டது. ஆனால் இருட்டத் தொடங்கிவிட்டதால் இவனால் மனைவியின் முகத்தில் இருப்பதை அறிய முடியவில்லை. பிரகாஷ் சொன்னப்போ நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த ஐஸ்வர்யா பண்ண வேலைன்னு தெரியாமல் போச்சு. அதுவும் இல்லாமல் நீ வேற அவன் இறப்புக்கு வந்து நின்று அழுதியா? இப்படி எல்லாமே சேர்ந்து நீ தான் பிரகாஷை காதலிச்சு ஏமாத்திட்டேன்னு நினச்சேன். அது எல்லாமே தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இனி நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, நம்ம சந்தோஷமா இருக்கலாம் என்றபடி அவள் அருகில் வந்தான். அவள் பேசாமல் இருந்தாள். என்ன நீ என்று தோள் தொட அதை மெதுவாக விலக்கிவிட்டாள். மீண்டும் அவளை தொட வர கை நீட்டி தடுத்தாள். அங்கே நில்லுங்க, தொடாதீங்க. தொண்டையை அடைத்தது அவளுக்கு. ஏய் என்னடி ஏய் என்னடி அதற்குள் அவன் தொலைபேசி அடித்தது. அவன் அதை எடுத்து பார்த்துவிட்டு ஹலோ என்றான். மறுபுறம் மலரின் தொலைபேசி அடித்தது. அவளும் அதை எடுத்து ஹலோ என கூறினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவசரமாக வண்டியில் ஏறி கிளம்பினர். வழியில் ஏதும் பேசும் நிலையில் அவர்கள் இல்லை. வேகமாக வீடு நோக்கி விரைந்தவர்களை வரவேற்றது அவர்களின் பெற்றவர்களின் கவலை நிறைந்த முகம். என்னம்மா என்னம்மா என்றபடி அமுதாவின் அருகில் ஓடி வந்தாள் மலர். மலர், இன்னும் 6 வீட்டுக்கு வரலடி என்றபடி பதறினார். ஃபோன் பண்ணீங்களா அத்தை என்றான் செழியன். பண்ணேன் தம்பி, ஆனால் நாட் ரீச்சபிள்னு வருது. அப்பா எங்கம்மா? இப்போதாம்மா உங்க மாமாவும் அண்ணனும் வெளியே போனாங்க என்றார் மங்கை. இன்னும் நேரம் ஆகலையே அத்தை, ஏன் கவலைப்படுறீங்க? எங்கேயாச்சும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா, வந்துடுவா செழியன் ஆறுதல் கூறினான். இல்லப்பா, என் பொண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாங்க. அதுவும் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவா. இப்போ மணி 8 ஆகுது, அதுதான் பயமா இருக்கு. அமுதா அழவில்லை என்றாலும் அவர் குரல் உடைந்து விடவா என கேட்பது போல் இருந்தது. ஆமா, ஆறு ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போக மாட்டா. பழக்க வழக்கமெல்லாம் காலேஜோட நிறுத்திக்கணும்னு சொல்லுவா. எதுக்கும் நான் அவள் ஃப்ரெண்டு விசாக்கா கிட்ட கேட்குறேன், ஆனால் அவர் நம்பர் தெரியாதே என யோசித்தாள். முகில் ஃப்ரெண்டு தங்கச்சி தான் அவ. முகிலை ஃபோன் பண்ணி சொல்லலாம். அத்தம்மா, முகில் எங்க?
அட ஆமா, நானும் அவனை மறந்துட்டேன். ஆனா அவன் இன்னும் வரவே இல்லை மலர். மங்கை சொல்ல, என்ன இன்னும் வரலையா? மலரும் செழியனும் கோரஸாக கேட்டனர். அம்மா, என்ன வேலை இருந்தாலும் முகில் 7 மணிக்கு மேலே வெளியே இருக்க மாட்டானே, இன்னும் வரலன்னு சொல்கிறீங்க? என்றபடியே முகிலுக்கு ஃபோன் பண்ணினான். அவன் இன்னும் நாட் ரீச்சபிள் என்று வந்தது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்.